ப்ரோமோ 2 வந்து வந்துச்சு. ஓகே நம்ம நேத்து எபிசோட்லயே பார்த்திருப்போம். இனிமே கோடும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீங்க இனிமே இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாட போறீங்க அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, முத்து, ஜாக்லின், சௌந்தர்யா இந்த மாரி சில பேர்லாம் டீம்ன்றத தாண்டி இண்டிவிஜுவல் கேம் தான் வந்து அவங்க பயங்கரமா விளையாடிட்டு இருக்காங்க. ரஞ்சித் சார், சத்யா, அன்ஷிதா இந்த டிரான்சிஷன் வந்து இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். உங்கள எல்லாரையும் வந்து சேவ் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு டீம் இருக்க போறது கிடையாது. எல்லாருமே வந்து அவங்க வந்து தெரியணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ இவங்க இதுக்கப்புறமா வாய்ஸ் அவுட் பண்ணாம இண்டிவிஜுவலா எதுவும் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா, இவங்கலாம் வந்து டேஞ்சர் ஜோன் வெளிய வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் என்னோட தாட்டா இருக்குது. ஓகே. ஸோ இந்த ப்ரோமோ 2ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்தி வந்து பவித்ரா அண்ட் சாச்சனாவோட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஜெஃப்ரி கிட்ட வந்து ஒரு நெகட்டிவ் நான் பார்க்குறேன். எந்த நேரமும் சவுண்டு கூடயே தான் இருக்கான். சவுண்டுக்கு என்ன இன்புட் தேவையோ அத மட்டும் தான் அவன் குடுக்குறான். அப்ப அவன் எங்க தான் தெரியிறான் அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ரஞ்சித் சார் பார்த்தீங்கன்னா வந்து சேஃப் கேம் விளையாடுறாரு. இது நல்லா இல்ல அப்படின்றத சொல்லவே மாட்றாரு அப்படின்றாங்க. அண்ட் தீபக் பார்த்தீங்கன்னா, அவருக்குன்னு சில ஃபேவரைட்ஸ் இருக்குப்பா. அவங்களுக்கு புடிச்சவங்க கிட்ட ஒரு மாரியும், மத்தவங்க கிட்ட வேற மாரியும் வந்து அவர் நடந்துக்கிறாரு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் விஷால் பார்த்தீங்கன்னா, என்டர்டெயின்மென்ட் தான் வந்து அவரோட வெப்பன் அப்படின்னா, அத வச்சு தீபக் இப்படிதான் அப்படின்னு காமிக்கணும் அப்படின்றாரு. ஸோ இதுதான் வந்து இப்போ அவங்களுக்குள்ளார நடக்கிற டிஸ்கஷன். ஸோ ஜெஃப்ரி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா, நெறைய டைம் வந்து சௌந்தர்யா கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஜெஃப்ரி ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரா அங்கங்க தெரிஞ்சுட்டே தான் இருக்கிறாரு. ஒரு டாஸ்க்கா இருக்கட்டும், இல்ல வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டிய அந்த ஒரு சிச்சுவேஷன்ல அவர் டக்குன்னு அவர் வாய்ஸ் அவுட் பண்ணிடுறாரு. ஸோ ஜெஃப்ரி அவரோட கேம நல்லா தான் விளையாடுறாரு அப்படின்றது தான் என்னோட தாட்டு. ரஞ்சித் சார் பத்தி அவங்க சொன்னது ஓரளவுக்கு நான் ஒத்துக்கிறேன். அவர் சேஃப் கேம் தான் விளையாடுறாரு. ஃபர்ஸ்ட் நம்ம நாமினேஷன்லயே வரக்கூடாது அப்படின்றது தான் அவரோட ஸ்ட்ராட்டஜியோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து யார்கிட்டயும் நெகட்டிவா எதுவும் சொல்லாம இருக்காரு. பட் இதுக்கப்புறம் அத பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் கேம்னு வந்துருச்சுல்ல. இதுக்கப்புறம் இவரு எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா, அடுத்த வாரமே எல்லாத்துக்குமே ரஞ்சித் சார் அவர் வந்து எதுவுமே பண்ணல, அவரு தெரியல அப்படின்னு சொல்லி ஈஸியா ஓட்டுகள வந்து அள்ளி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் தீபக்க பத்தி அவங்க சொல்றது, அவர்ட்ட சில ஃபேவரைட்ஸ் இருக்கு. அவர் அதுக்கேத்த மாரி அவர் பிஹேவ் பண்றாரு அப்படின்றது, பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படி ஃபீல் ஆகல. பட் ஓவராலாவே அவர் சம்டைம்ஸ் வந்து குயிக்கா இரிட்டேட் ஆயிடுறாரு அப்படின்றது மட்டும் தெரியுது. அவரு இரிட்டேட்டடான ஒரு மூட்ல இருக்கப்போ, அவர்கிட்ட யார் போய் பேசினாலுமே வந்து கண்டிப்பா சுருக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்த வாங்கிட்டு தான் வருவாங்க. ஸோ அவருக்குன்னு ஃபேவரைட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது இப்போ வரைக்கும் நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கல. ஸோ விஷால் பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஃபன் பண்றாரு எல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் அவரோட கிராஃப் வந்து ஸ்டேபிளா இல்லாத மாரி ஃபீல் பண்றேன். போன வாரம்லாம் ஏன் அவ்ளோ டல்லா இருந்தாரு அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்னு அவர் வந்து அந்த விஷால் தர்ஷிகா அப்படிங்கிற அந்த ஜோன்க்குள்ள போகாம இருந்திருக்கலாம். அது வந்து ரொம்பவே போரிங்கான ஒரு ஜோனா இருக்கு. அதுலேருந்து எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்ல பார்க்குறவங்களுக்கும். ஸோ அவங்க அத வந்து கன்டென்ட்காக பண்றாங்களா, ரியலா பண்றாங்களா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் இப்போதைக்கு கேம கான்சன்ட்ரேட் பண்ணி அவர் எப்படி ஒரு நல்ல என்டர்டெயின்மென்ட் ஃபேக்டரா இருந்துச்சோ, அத வந்து அவர் குடுக்க ஆரம்பிச்சு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாருன்னா, அவர் இண்டிவிஜுவலா சூப்பரா தெரிவாரு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ அவ்வளோதாங்க ப்ரோமோ 2 வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆனந்தி அவங்க வந்து ஒருத்தர் மேல வச்ச கருத்துலாம் வந்து உங்களுக்கு வந்து ஒத்துக்கிற மாரி இருக்கா? அண்ட் இப்போ இது இண்டிவிஜுவல் கேம் அப்படின்னு ஆயிருச்சு இல்லையா? ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் இத பெஸ்ட்டா விளையாடுவா? அண்ட் யார் இந்த பர்ட்டிகுலர் இண்டிவிஜுவல் கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட போறாங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல போடுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ரோமோ 3 ஓட ரிவ்யூல உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.